வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். மனவளக்கலை என்பது வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லது ஒரு முழுமை நல வாழ்வுக்கான ஒரு தர உயர்வுக்கான பயிற்சி. இப்போ நம்ம மகிழ்ச்சியாக வாழணும், நலமாக வாழ வேண்டும், முழுமை நல வாழ்வு என்றெல்லாம் சொல்கிறோம். மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஹாப்பி லைஃப் இல்லை. முழுமை நல வாழ்வுன்னா என்ன? எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் நலமாக இருக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் முழுமையாக நலமாக இருக்கிறோமான்னா அது இல்லை. முழுமையான நலம்னா என்ன? முதல்ல உடல் நலம், இன்னொன்று மனநலம். இப்போ உடல் நலம்னா என்ன? உடல்ல வலி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. நோய் இல்லாத ஒரு உடல் தான் நலமான உடல். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம மனதுக்கு நலம்னா என்ன? மனதுக்கு ஒரு நிறைவு, அமைதி அப்படின்னு சொல்லி. அதுக்கு மனதுக்கு எது நிறைவு அப்படின்னா, மனதுக்கு ஆசைகள் இருக்கு. என்ன ஆசை? புலன் இன்ப ஆசை. அதற்கு மக்களுடைய நட்பு உதவியில் ஒரு ஆசை இருக்கு. இந்த புகழ்னு சொல்கிறோம். இன்னொன்று பொருள். அப்போ பொருள் ஆசை, மக்கள் நட்பு ஆசை, புலன் இன்ப ஆசை. இந்த ஆசைகள் இருக்கிற வரையில் மனசு அமைதியாக இருக்க. ஆசை இருக்கிற வரையில் மனசுக்கு நிறைவு வருமா? இன்னும் வேணுங்கிற உணர்வு தானே வருது இல்லையா? அப்போ மனநலம்னா என்ன? பொருள் ஆசை, புகழ் ஆசை, புலனின்ப ஆசை அற்ற மனநிலை. அதுதான் நலமான மனம். அப்போ அந்த ஆசை இருக்கிற வரையில் இந்த 6 தீய குணங்கள் இருக்கும் இல்லையா? பேராசை, சினம், வஞ்சம் போன்ற தீய குணங்கள் இருக்குமா இருக்காதா? அப்போ உடல் நலம் குறைபாடுன்னா அது உடல்ல நோய். மனநல குறைபாடுன்னா 6 தீய குணங்கள் சொல்லாமல்ல. அப்போ உடல்ல நோய் இருந்தால் உடம்புக்கு வலிக்குது, மனசுல 6 தீய குணங்கள் இருந்தால் மனசுக்கு வலிக்குது. அவ்வளோ. இந்த 6 தீய குணங்கள் எப்போ அற்றுப்போகும்? ஆசை இல்லைன்னு. அதனால தான் ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க, ஆசை தான் 6 தீய குணங்களுக்கும் காரணம். அப்போ உடல் பொருள் வளம், மக்கள் உறவு, புலனின்ப ஆசையெல்லாம் இருக்காதா? இல்லாமல் இருக்க முடியுமா? அது தேவை இல்லையா? அது தேவை. அது தேவை அளவை நீ தேவை என்று கருதுகிற பொருளையும் தேவை என்று கருதுகிற மக்கள் நட்பையும்
தேவை என்று கருதுகிற புலன் இன்பமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மனம் நினைச்சா கிடைக்கும். இப்போ ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற ஒரு மன வலிமை இருக்கு பார்த்தீங்களா, அதான் மனநலம். ஒரு ஆசைகள், பொருள் ஆசை, மக்கள் நட்பு உறவு புகழ் ஆசை, புலனின்ப ஆசைகள். இந்த ஆசைகள் நிறைவேறணும். ஆசையற்ற நிலையும் அடையணும். நினைக்கிறதெல்லாம், ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேறிடுச்சுன்னா நிறைவேறாத ஆசை இருக்குமா? அப்போ நிறைவேறக்கூடிய, நிறைவேற தேவையான ஆசைகளை அறிந்து அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம், அதான் மனநலம். இதை பாரதி சொல்றார். மனம் எப்படி இருக்கணும்னா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணுதல் வேண்டும். நல்லதை எண்ணுகிற மனம், அந்த எண்ணமும் நிறைவேறணும். அதுதான் நலமான மனம். அப்போ உடல் நலம்னா நோயற்ற உடல், மனநலம்னா நல்லதை எண்ணுகிற ஒரு மனம், இந்த எண்ணத்துக்கு ஒரு வலிமை இது இருக்கணும். அப்போ ஒருத்தருக்கு உடல் நலம் இருக்கு, அவர் விரும்புகிற பொருள் வளம் இருக்குது, விரும்புகிற நட்பு இருக்கிறது, உறவு, உதவி, புகழ் எல்லாம் ஒண்ணுதான். மக்கள் உதவி வேணும், நமக்கு உதவி செய்கிற மக்கள் வேணும். பொருளை சம்பாதிக்கிற மாதிரி மக்கள் நட்பை சம்பாதிக்கணும்னு சொல்றோம் இல்லையா? சொல்றோமே, நீ பொருள் சம்பாதிச்சா போதாதுப்பா, மக்கள் நட்பை சம்பாதி. அதுவும் பொருள் தான், அது உயிர் பொருள். சடப்பொருளை சம்பாதிக்கிற மாதிரி உணவு, உடை, உறவிடம், மற்ற பொருள்கள் இருக்கு, அதை சம்பாதிக்கிறோம். அது மாதிரி மக்களையும் சம்பாதிக்கும். அப்போ அதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லை? இந்த அறிவுக்கு பேர் தாங்க ஞானம். இப்போ உடல் நலத்தோடு வாழணும், பொருள் வளத்தோடு வாழணும், நட்பு நலத்தோடு வாழணும், மன நிறைவோடு வாழணும். அதுக்கான ஒரு அறிவு தான் முழுமையான அறிவு, முழுமை நல வாழ்வுக்கான அறிவு. இதைத்தான் ஞானம். அந்த ஞானத்தை எப்படி பெறுவது? அதுதான் நேற்று பார்த்தோம். அந்த அறிவு, பேரறிவுன்னு ஒன்று இருக்கு, அதான் ஞானம். ஆத்மா, ஆத்ம ஞானம். அந்த ஆத்மாவை அறிந்தால் எல்லா அறிவும் உண்டு. இதுக்காக தான் ஆன்மீகம்னு ஒன்று வச்சாங்க. ஆனால் அது சிந்திக்கும் வயதை அடையாதவங்களுக்கும் சிந்திக்கும் திறன் இல்லாதவர்களுக்கும் அந்த ஆன்மாவை அறிய இயலாது. இப்போ அவங்க எப்படி வேணாலும் வணங்கலாம், எதை வேணாலும் வணங்கலாம். ஆனால் என்ன செய்யணும்? அறநெறிகளை கடைப்பிடிச்சு வாழணும். இப்போ சொன்னோம்ல்லவா, உடல்நலம் காக்கும் அறநெறிகள், பொருள் வளம் பெருக்கும் அறநெறிகள், நட்பு நலம் பேணும் அறநெறிகள், இவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைப்பிடிக்கணும். ஆனால் அவங்களால முடியுமா? அறிவில் முழுமை பெறவும் முடியாது, அறநெறி அறிவு முழுமையாக விளங்காது. இப்போ ஒரு அறநெறி அறிவு இருக்குது, அது அவங்களுக்கு தெரியும். இப்போ மது அருந்துறாங்க, இது கெட்ட பழக்கம்னு தெரியும், ஆனால் அவங்களால விட முடியாது. ஏன் முடியல? அந்த ஆற்றல் இல்லை. அப்போ அறிவு இருக்குது, ஆற்றல் இல்லை.
இந்த ஆற்றலை எங்கிருந்து பெறுவது? அந்த இறை உணர்வு பெற்றாதான் வரும். அப்ப இறை உணர்வு பெறாத வரையில, அவங்க எதையோ தெய்வம் நீ வணங்கி கொண்டிருக்கிற வரையில அவங்களுக்கு அறநெறிகளும் முழுமையாக விளங்காது, அறநெறிகளையும் கடைப்பிடிக்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உடல்நலம் இருக்கும், பொருள் வளம் இருக்கும், மக்கள் நட்பு இருக்கும், அங்கே நிறைவு இருக்காது, முழுமையான அளவுக்கு இருக்காது. சரி, மன நிறைவு வருமா? அவங்க மன நிறைவு எப்படி பெறலாம்னா, எனக்கு இறைவன் கொடுத்தது இவ்வளவுதான், இந்த ஜென்மத்தில் எனக்கு கொடுத்தது நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு பொருள் புகழ் புலனின்பம் இவ்வளவுதான் கொடுத்துருக்குறான். இன்னொருத்தருக்கு அதிகமாக கொடுத்துருக்குறான்னா அது இறைவனுடைய இஷ்டம், எனக்கு கொடுக்கல. எனக்கு மரணத்துக்கு பின்னால் நான் அந்த பரலோகத்துக்கு போவேன் இல்லையா, சிவலோகத்துக்கு வைகுண்டத்துக்கு, அங்கே கிடைக்கும் எனக்கு, அல்லது அடுத்த ஜென்மத்தில் கொடுப்பான் என்று இதுவரைக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதில் போதும் என்ற மனம். இதான் பக்தனுடைய நிலை. அப்படி இருக்கணும். ஆனால் அப்படி இருக்க முடியுமா? இருப்பாங்களா? முடியாது. அப்போ இறை உணர்வு பெறாதவர்களுக்கு முழுமையான நலம் இருக்கவே இருக்காது. பூரண உடல் நலமோ, அந்த மன நிறைவு, போதும் என்ற மனம், அவங்க விரும்புகிற பொருள், அவர்கள் விரும்புகிற நட்பு, அவர்கள் விரும்புகிற புலனின்பம் கிடைக்காது. இப்போ முழுமையான நலம் இருக்காது. அப்போ முழுமை நல வாழ்வுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ஆன்மாவை அறிய வேண்டும். இதுதான் நேற்று பாடம். தெய்வத்தை அறிய வேண்டும், அறிவை அறிய வேண்டும். அந்த அறிவை அறிந்தால் ஆற்றலும் வந்துடும், அறிவும் வந்துடும். என்ன ஆற்றல்? அந்த அறநெறிகளை கடைப்பிடிக்கிற ஆற்றலும் வந்துடும். இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்குறோம் மனவளக்கலையில் அப்படின்னா, இப்போ ஆற்றல் அப்படிங்கிறது தெய்வ ஆற்றல், அதான் அருட்பேர் ஆற்றல்னு சொல்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, காந்தம், பிரணவம். அது நம்ம உடம்புக்குள்ளேயே உற்பத்தி ஆகி உடல் மன இயக்கத்திற்கான ஒரு எரிபொருளாக பயன்படுகிறது. வச்சுங்களா? உடல் இயக்கத்துனா இந்த உண்ட உணவு செரிமானம் ஆகணும், உணவுலேருந்து சத்துக்களை பிரித்து எடுக்கணும், கழிவுகளை வெளியேற்றணும். இது ஒழுங்காக நடந்தால் உடல் நலம். அப்போ அதுக்கு என்ன வேணும்? சீவகாந்த சக்தி, பிரணவ சக்தி, அதனுடைய செறிவு கூடுதலாக இருக்கணும், தேவையான அளவு இருக்கணும் இல்லையா? வோல்டேஜ்னு சொல்கிறோம். இப்போ மின்சாரம் வோல்டேஜ்னு சொல்கிற மாதிரி நம்ம உடம்புல சீவகாந்த சக்திக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கு. அந்த வோல்டேஜ் சரியாக இருக்கும், அழுத்தம் சரியாக இருந்தால் உடல் இயக்கம் நல்லா இருக்கும், எல்லா உறுப்புக்கும் சரியாக வேலை செய்யும், கழிவுகள்லாம் வெளியேறும், உடலில் ஓட்டத்தில் தடை இருக்காது, வலி இருக்காது, நோய் இருக்காது. அப்போ நோய் இல்லாமல் வாழணும்னா நமக்கு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துடணும், ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். அது என்ன? சீவகாந்த அழுத்தம் என் உடம்புல சரியாக இருக்கணும், வோல்டேஜ் குறையாமல் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு தெய்வத்தை வணங்குறோம், மதங்களில் வணங்குறாங்க. அங்கே என்ன நடக்கும்? ஓரளவில் அந்த காந்த சக்தி அந்த வணக்கம் செய்யும்போது கொஞ்சம் கூடும். அப்புறம் கெட்ட செயல் செய்யாது இருக்கிறதுக்கு ஒரு மன கட்டுப்பாடு வரணுமே, அது வருமா? இப்போ அம்மா வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க, இப்போ ஐயப்ப பக்தர்கள்
2 மாதம் மாலை போடுறாங்க. இந்த 2 மாதமும் மனதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மது அருந்தக்கூடாது. மாலையை கலட்டின உடனே டாஸ்மாக் தானே போகிறாங்க. அப்போ என்ன பிரயோஜனம்? அந்த கட்டுப்படுத்துகிற சக்தி வந்துதா? வரல. ஆனால் இது தவம் செஞ்சால் வரும். தாங்க வித்தியாசம். அவங்க ஐயப்பா ஐயப்பான்னு உருவத்தை நினைச்சு ஏதோ மனதை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்துகிறாங்க. ஒரு சிலருக்கு இந்த சக்தி வருது, அவன் நினைக்கிறான். ஏன் சிலர் எந்த சாமியும் கும்பிடலை, கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாங்க. சனியை இது ரொம்ப மோசம், இன்னையோட விட்டு தொலைக்கலாம் அப்படின்னு நினச்ச உடனே விட்டுறாங்களே. எத்தனை பேர் விட்டுருக்காங்களே? அவங்க ஏதாவது மாலை போட்டாங்களா? தியானம் பண்ணாங்களா? அப்போ அறிவில் எடுக்கிற ஒரு முடிவு, அது எண்ணத்துக்கு வலிமை. அதுக்கு தவம் உதவும். அவ்வளவு மனதை கட்டுப்படுத்துறதுக்கு, மனதை ஒருமுகப்படுத்துகிற அந்த சிலை வணக்கம் கூட கொஞ்சம் உதவும். அவ்வளோ. இப்போ தவம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சக்தி. அப்போது இந்த ஜீவகாந்த சக்தி நம்ம உடம்புல சரியாக வச்சிருக்கணும்னா தவம் செய்யணும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். முடியலன்னா இல்லையா? அப்போ தவம் செஞ்சு பழம். காயக்கல்ப பயிற்சி செய்யணும் சொல்லியிருக்கோம். எப்படி? காயக்கல்ப பயிற்சி செஞ்சால் வித்துக்குழம்பினுடைய அழுத்தம் கூடும். இப்போ பேட்டரியில் கெமிக்கல் கண்டிஷன் சரியாக இருந்ததுன்னா சார்ஜ் நிற்குது இல்லை? பேட்டரி வீக்கானா நிற்கும், சார்ஜ் நிற்க மாட்டேன். அப்போ இங்கே கெமிக்கல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணுங்கிற அறிவு இருக்குல்ல, அதே போல் காயக்கல்பம் பண்ணிங்கன்னா அந்த ரசாயனம், வித்து ரசாயனம் நம்ம உடம்புல அழுத்தமாக இருக்கும். அப்போ அதிகமான உயிர் துகள்களை பிடிச்சி வைக்கும், காந்த சக்தி உற்பத்தி கூடும். இது நல்லா தெரிஞ்சு போச்சு. இது மதங்களில் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க? அங்கே பால் உணர்வு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க, இது கட்டுப்படுத்தணும். இங்கே இந்த காயகல்ப பயிற்சி செஞ்சாலே தானாக கட்டுப்பட்டு அவங்க விரத நாள்கள்னு சொல்லி எல்லா மதத்துலேயும் இருக்கு. கணவன் மனைவி சேரக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதான். அப்போ அதுக்கு இது பெட்டர் இல்லையா? அப்புறம் நம்ம உடல்ல கழிவுகள் வெளியேறணும். அது உடல் பயிற்சி செஞ்சீங்கன்னா எளிதாக வெளியேறிடும். அப்போ காந்த சக்தி உற்பத்தி நம்ம உடம்புல சரியா இருக்கும், விரயமாகாது, எளிதாக வெளியேறிடும். அப்போ காந்த சக்தி மிச்சமாகும்ல. இல்லைன்னா அந்த காந்த சக்தி கழிவை வெளியேற்றும், கஷ்டப்பட்டு வெளியேற்றும், பெரிய அளவில் செலவாகும். 100 யூனிட் காந்த சக்தி கழிவை வெளியேற்றுறதுக்கு பயன்படுதுன்னா உடல் பயிற்சி செஞ்சீங்கன்னா ஒரு 50 யூனிட் தான் செலவாகும், 50 யூனிட் மிச்சம். அப்போது காந்த சக்தி நமக்கு என்ன ஆகுதுங்க? மிச்சமாகுது. உடல் பயிற்சி செஞ்சாலும் காந்த சக்தி கூடும், காயக்கல்ப பயிற்சி செஞ்சுட்டு வந்தாலும் காந்த சக்தி கூடும், தவம் செஞ்சாலும் காந்த சக்தி கூடும். அப்புறம் உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த 5லேயும் அளவு முறை காத்தா காந்த சக்தி வரவு கூடும், செலவு குறையும், இருப்பு கூடும். இவ்வளவுதாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா காந்த சக்தி நம்ம உடம்புல சரியா இருக்கும். அப்போ தெய்வ ஆற்றல், அருட்பெயர் ஆற்றல் பெருகிடும் நம்ம உடம்புக்குள்ள. இதைத்தான் மகிழ்ச்சி சொன்னாங்க. மனவளக்கலைன்னா ஆன்மீகம்னா வேற ஒன்றும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற ஆத்ம சக்தி, அதான் ஜீவகாந்தம். அதை வளப்படுத்தணும், அதனுடைய அழுத்தத்தை கூட்டணும், செறிவை கூட்டணும். இது வந்துருச்சுன்னா உடல்நலம் வந்துருமா வராதா? சரி, இது உடல்நலத்தோட வாழ்றதுக்கு தான் மட்டும்தானா?
சிந்திக்கிறதுக்கு காந்த சக்தி வேணும், செலவாகும். அப்போ தான் மூளை வேலை செய்யும். காந்த சக்தி குறைவாக இருந்ததுன்னா மூளை வேலை சிந்திக்க முடியாது. இப்போ நல்லா உறங்கிட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கிறாங்க மாணவர்கள், நல்லா மூளை வேலை செய்யும். ஏன்? அப்போ தான் பேட்ரி சார்ஜ் போட்டுருக்கு, ஃபுல் பேட்ரி ஃபுல், நல்லா வேலை செய்யுமில்ல, இல்லைங்களா? அதுதான் காலையிலே எழுந்து படிக்கணுங்கிறோம். அப்போ சிந்திக்கிறதுக்கு ஹை வோல்டேஜ் வேணும், அறிவில் உயர்றதுக்கு. அது இயற்கையை பற்றிய அறிவாக இருந்தாலும் சரி, தொழில் அறிவாக இருந்தாலும் சரி, அறநெறி அறிவாக இருந்தாலும் சரி, அறிவில் உயர்றதுக்கு சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்கு என்ன வேணுங்க? சிவகாந்த அழுத்தம் கூடுதலாக வேணும். அதுதானே தவம் பண்ணுறோம். அது இருக்கிற சக்தியை அந்த மூளையில் கொண்டு வந்தீங்கன்னா மூளை வேலை செய்யும். அப்போ தவம் செஞ்சுட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா எப்போ வேணாலும் படிக்கலாம். போதிய அளவு தூக்கம் மட்டும் இருந்தால் போதும், தூக்கம் வராமல் இருந்தால் போதும். தூங்காமல் கூட படிக்கலாம், தவம் செஞ்சு செஞ்சு படிக்கலாம், மூளை வேலை செய்யும். புரியுதுங்க? அப்போது ஜீவகாந்த சக்தி நம்ம உடம்புல கூட 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 அறிவில் உயர்றதுக்கும் அது தேவையாக பயன்படுதுன்னு தெரியுது. அப்புறம் உழைச்சி பொருளீட்டணும்ல, அப்போ ஜீவகாந்தம் செலவாகுமா இல்லையா? இப்போ அது வேணுமே. உடல் இயக்க உணவு ஜீரணமாகிற அளவுக்கு மிச்சமாக இருந்தால் தானே உழைக்க முடியும். அதுக்கே சக்தி இல்லைன்னா உழைக்க முடியுமா? எந்த மூளை உழைப்பும் செய்ய முடியாது, உடல் உழைப்பும் செய்ய முடியாது. ஏன்னா உடல் உழைப்பிலையும் ஜீவகாந்தம் செலவாகுது. இப்போ ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து வேலை செய்கிறார், அவருக்கு ஜீவகாந்தம் செலவாகாதா? நல்லா கவனி. அப்போ உழைச்சி பொருள் ஈட்டுறதுக்கும் ஜீவகாந்தம் வேணும். சரி, இப்போ உலக இன்பங்களை அனுபவிக்கணும், புலன் இன்பங்களை பார்த்து ரசிக்கணும், கேட்டு ரசிக்கணும், முகர்ந்து தொட்டு சுவைத்து பொருளுறவு பால் உறவில் இன்பங்களை அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கும் போது செலவாகுமா இல்லையா? அப்போ உடல் இயக்க தேவைக்கு மேலே மிச்சமாக இருந்தால் தானே அது இன்பமாக இருக்கும். இங்கே உடல் இயக்கத்துக்கே 10 1000 யூனிட் வேணும் உடல் இயக்கத்துக்கு. அப்புறம் 1000 யூனிட்டுக்கு மேலே இருந்தால் தானே நீங்கள் சிந்திக்கிறதுக்கு, தொழில் செய்கிறதுக்கு, உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். அப்படி இல்லாமல் இன்பங்களை அனுபவிச்சிங்கன்னா என்ன ஆகும்? இங்கே குறைஞ்சிடும். குறைஞ்ச உடனே என்ன ஆகிடும்? நோய். சரி, பிறருக்கு உதவணும். இப்போ நான் பிறருக்கு உதவுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு இன்பம். இப்போ உதவுறதுக்கு நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், சிவகாந்தம் செலவாகுமா இல்லையா? என்னுடைய உடல் இயக்கத்துக்கு போக மிச்சம் இருக்கணும். இல்லை நான் இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னா சமயத்தில் என்ன ஆகிடும்? இந்த லோ வோல்டேஜ் ஆகி எனக்கே நோய் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ புலன் இன்பங்களை அனுபவிக்கிறது சிற்றின்பம், பிறருக்கு உதவுறது பேரின்பம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நமக்கு ஜீவகாந்தம் எவ்வளவு முக்கியமானது. அதனால தான் மகரிஷி சொன்னாங்க, ஆன்மீகம்னா வேற ஒன்றும் இல்லை, ஜீவகாந்த சக்தியை முதல்ல வளப்படுத்து, ஜீவகாந்த அந்த ஆற்றலை கூட்டணும், அழுத்தத்தை கூட்டணும். இப்போ பொருள் செல்வந்தர் அப்படின்னு சொல்கிறோம். யாரை பொருள் செல்வந்தர்னு சொல்லுவோம்? அவருக்கு நிறையா சொத்துக்கள் பொருள் நிறையா இருக்கும், வீடு மனை எல்லாம் இருக்கும், நிறைய பொருள் இருக்கும், பேங்கில் பணம் இருக்கும். அதாவது செல்வ வளம் மிக்கவர், சர்ப்ளஸாக இருக்கும். அவர் பிறருக்கு கொடுப்பார். புரியுதுங்களா? ஒரு தொழிலில் நட்டமாகி போச்சு, ஒரு 10 கோடி நட்டமாகிடுச்சு. சிலர் பார்த்தீங்கன்னா கவலை இல்லாமல் இருப்பாங்க. கேட்டால் நமக்கு 100 கோடி வருமானம்ங்க, அது 10 கோடி போச்சு, அவ்வளோதானே.
லாபத்தில் நட்டம். அவர் கவலைப்படுவாரா? போன வருஷம் 50 கோடி தான் லாபம், இந்த வருஷம் 100 கோடி லாபம், அதில் 10 கோடி நட்டம். கவலைப்படுவாரா? அதே போல நம்மகிட்ட இந்த சர்ப்ளஸ். இப்போ அவருக்கு என்ன பேருங்க? அருள் செல்வந்தர். அருள்னா என்னது? சிவகாந்தம். இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சா? இப்போ இந்த சிவகாந்த சக்தியை நம்ம உடம்புல அழுத்தமாக வச்சுருக்கணும். அதுக்கான ஒரு வாழ்க்கை முறை தான் மனவளக்கலையில் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அது என்னங்க? உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5லும் அளவு முறை காத்து உடல் பயிற்சி, காயகல்பம், தபம் செய்யணும். அவ்வளவுதாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா செஞ்சிருவோம். இப்போ உடல் பயிற்சி செய்யணும் அப்படின்னா எப்படி? அது உடல் பயிற்சி செஞ்சால் என்ன நடக்குது? நம்முடைய உடம்புல உள்ள கழிவுகள் எளிதாக வெளியேறும். இப்போ குளிக்கிறோம், குளிக்கும்போது உடம்பை நல்லா தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா? இப்போ தோலில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேறும். அப்படின்னு சொல்கிறாங்க, வேர்வை துவாரங்களில் அழுக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அது அந்த வேர்வை துவாரம் மூலமாக கழிவு என்ன ஆகாது? வெளியேறும். அப்போ அடைச்சிக்கிட்டுச்சுன்னா அது எங்கே தங்கும்? உடல் செல்லுகளில் தங்கிடும். செல்லுகளில் தங்கினா செல்லு கெட்டுப்போம், நோய் வந்து. அதுதானே குளிக்கிறீங்க. இப்போ குளிக்கிறது உடம்புக்கு சூடு குறையுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு சக்தி பெருக்கம் ஏற்படுது. எப்படி? நல்லா புரிஞ்சுக்கங்க. குளிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, ஒரு தெம்பாக இருக்கும். வெந்நி தண்ணியில் குளிச்சதுன்னா அப்படி இருக்காது. நார்மல் வாட்டரில் குளிக்கணும். ரொம்பவும் குளிர் இருக்கக்கூடாது, வெப்பம் இருக்கக்கூடாது. அதில் குளிச்சு பாருங்கள், உடம்புக்கு ஒரு சக்தி கூடுதலாக இருக்கும். குளிர்ந்த நீரில் 37 டிகிரி. இங்கே வந்து குளிக்கிறாங்க நிறைய பேர். எப்படி? அங்கே ஒரு சக்தி பெருக்கம் ஏற்படுது. எப்படி தெரியுமா? இப்போ இங்கே வந்து குளிக்கிறவங்களாம் வீட்டில் போனீங்கன்னா வெந்நி போட்டு குளிப்பான். இங்கே வந்து என்ன இந்த இதில் குளிக்கிறான். ஆனால் அங்கே வீட்டுக்கு போனோம்னா நமக்கு பச்சை தண்ணி ஒத்துக்காது, வெந்நி போடு. எவ்வளவு அறிவு கட்டத்தனம் இது! எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? குளிர்ந்த நீரில் பிரணவ சக்தி அதிகமாக இருக்கு. அதில் குளிக்கும்போது உங்கள் உடம்புல அந்த பிரணவ சக்தி உள்வாங்கப்படுகிறது. பிராண சக்தி, காந்த சக்தி கூடுது. அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெந்நீரில் குளிச்சதுன்னா சோர்வாக இருக்கும் தெரியுமா? இப்போ இந்த குழந்தைகள்லாம் வெந்நீரில் குளிக்க வைக்கிறீங்களே, அது சரியா? ஆனால் உங்களுக்கு ரொம்ப சௌரியம். ஏன் தெரியுமா? வெந்நீரில் குளிக்க வச்ச உடனே குழந்தை தூங்கிடுது. அப்பா ஹிம்சை இல்லாமல் நம்ம வேலையை பார்க்கணும். இதுதான் வெந்நீர். சில வீட்டில் பார்த்து வெந்நியை ஊற்றி ஊற்றி அதை குளிக்க வைக்கும்போது அப்போவே உறங்கிடும். ஏன்னா சீவகாந்தம் அவுட், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்க தெரியுமா தாய்மார்கள்? தெரியாதுன்னு உங்களுக்கு. வெந்நீரில் குளிக்கிறதுலாம் நல்லதில்லை, புரியுதுங்க? நார்மலாக 37 டிகிரி இருக்கணும். அப்போ குளிக்கும்போது அதனால தான் நல்லா நார்மல் வாட்டரில் குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ குற்றாலத்தில் வந்து குளிச்சா மட்டும் ரொம்ப நல்லதுங்கிறாங்களே, எப்படி அது? அங்கே வெந்நி போட்டு ஊற்றுறாங்க, அங்கே மட்டும் எல்லாரும் குளிக்கிறீங்க. இப்போ புரிஞ்சு போச்சா? நார்மல், அதாவது உடலுக்கு பொருத்தமான குளிர்ந்த நீரில் குளிக்கணும். அது நல்ல சுத்தமான தண்ணி. இப்படி மாதிரி மலைகளில் இருந்து ஓடி ஊற்று நீர், மழை நீர், அதான் அதுக்கு பேரே வெல் வாட்டர்னு பேர். புரியுங்களா? இப்போ அடுத்தது என்ன? இந்த வேர்வை துவாரங்கள் எல்லாம் அந்த அடைப்பு நீங்கிடுது. இப்போ வேர்வை துவாரம் வழியாக, வேர்வை மூலமாக நம்முடைய கழிவுகள்
வெளியேறதுக்கு உதவுது குளிக்கிறது. இப்படி குளிக்கிறதுனால ஒரு பலம் வச்சுக்கங்களேன். செல்களுக்கு உள்ள இருக்குத கழிவு அது வெளியேறணும்ல, அது எப்படி வெளியேறும்? அது தானா வெளியேற்றும். ஆனால் அது என்ன தேவைன்னா உடல் அசைவு, உழைப்பு. எல்லாருக்கும் உடல் அசையும், உடல் அசைக்காம வாழ்க்கையே இல்லை. அந்த அசைவு ஒரு சீரான அளவில், போதுமான அளவில் இருக்கணும். எல்லாருக்கும் இருக்குதா? உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு சிலருக்கு அதிகமாக போயிடுது, ஒரு சிலருக்கு உழைப்பு குறைவாக போயிடுச்சு. அதனால தான் கண்டுபிடிச்சாங்க உடல் பயிற்சின்னு கண்டுபிடிச்சாங்க முன்னோர். நீ எப்படி உழைப்பு இருந்தாலும் சரி உடல் பயிற்சி ஒன்று செய்யுங்க. நம்ம உடம்புல செல்களில் இருக்கிற கழிவுகள் அன்னன்னைக்கு குறைந்த செலவில் வெளியேறியது. அது தானாக வெளியேற்றணும்னா ரொம்ப அதிகமான காந்த சக்தி செலவாகும். அதை வெளியேற்ற இது எளிதாக வெளியேறும். அப்போ காந்த சக்தி மிச்சம். கழிவு வெளியேறிடுச்சுன்னா அந்த செல்லுகள் கெட்டு போகுமா? கழிவு எந்த செல்லில் தேங்குதோ அந்த செல்லு கெட்டு போயிடும். செல்லு கெட்ட உடனே உயிர் சக்தி ஓடாது. இப்போ டார்ச் லைட்டில் 3 செல்லு போடுறோம், ஒரு செல்லு கெட்டு போச்சு. விசையை அழுத்தினா கரண்ட்டு ஓடுமா? உயிர் ஓடாதுல்ல. டார்ச் லைட்டில் எப்படி செல்லு வடக்கு தெற்கு வடக்கு தெற்குன்னு அடுக்கி வச்சுருக்கிறோமோ அதே போல தான் நம்ம உடம்புலையும் இருக்குது செல்லுகள். நார்த் சவுத் நார்த் சவுத் நார்த் சவுத். இப்போ இது ஒரு ராடு, இதில் ஊசி தொங்க விடுறீங்க, காந்த ராடு, காந்த சக்தி இப்படியே தொங்க விடுறீங்க. 1 2 3 4 5 ஒரு ஊசியிலையும் ஒவ்வொரு முனை இருக்கு. ஒரு முனை வடக்குன்னா இன்னொரு முனை தெற்கு. அப்போ தான் கவ்வி பிடிக்கும். இதே போல் நம்ம உடம்புல இருக்கு. அப்போ அந்த செல்லு கெட்டு போச்சுன்னா கெட்டு போன செல்லில் கரண்ட் ஓடாதுல்ல. அப்போ அந்த இடத்துல தேங்கும் அல்லவா? தேங்குற இடத்துல குவிஞ்சு மின் குறுக்கு ஏற்பட்டு அது என்ன ஆகும்? இது விரயமா. அந்த கழிவும் கூட வெளியேறலாம். அதிகமான சக்தி செலவாகும். அதில் ஒரு பக்கம் மின் குறுக்கு ஏற்பட்டு வெளியேறும், கழிவும் வெளியேறும். வெளியேறாமலும் போகலாம். வெளியேறலன்னா என்ன ஆகிடுமுங்க? நோய் நீடிக்கும். இது வலிக்குது, வலி கொஞ்ச நேரத்தில் சரியாகி போயிடும். அப்போ கழிவு வெளியேறி விட்டது. அப்போ வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? கழிவை வெளியேற்றுகிற முயற்சி, ஒரு செயல் நம்ம உடம்புல நடக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கட்டி இருக்குது, கட்டி வலிச்சுக்கிட்டு இருக்குதுன்னா பரவாயில்ல, வலிச்சா நல்லதுங்க, குணமாயிடும் அப்படின்னு ஒரு கருத்து. வலிக்கலைன்னா அங்கே வேலை செய்யல, கழிவை வெளியேற்றுறதுக்கான முயற்சி அங்கே நடக்கலை. அப்போ கட்டி கட்டியாக தான் இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போது உடல் செல்லுகளில் கழிவுகள் தேங்கினால் நோய் வந்து, அதில் கழிவுகள் தேங்க 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 அதில் கிருமிகள் உண்டு. அப்போ தான் செல்களை சாப்பிட்றோம், அரிச்சிடும், கட்டிகள் வரும். இப்போது நம்முடைய சமையல் அறையில் வேஸ்ட்டு வருது. இந்த தேவையில்லாத பொருளை என்ன பண்ணுறோம்? ஒரு பக்கெட்டில் போட்டு வைக்கிறோம். அது அன்னன்னைக்கு குப்பை வண்டி வரும்போது கொண்டு கொட்டுறீங்கல்ல. நீங்கள் ஒரு நாள் வெளியூருக்கு போயிட்டீங்க, காலையில் போட்டு சாயங்காலம் குப்பை கொட்டல, வெளியூருக்கு போயிட்டீங்க. ஒரு 3 நாள் கழித்து வர்றீங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே, சமையல் அறைக்குள்ளே போன உடனே அந்த பக்கெட்டில் இருக்கிறது எப்படி, என்ன அதோட நிலைமை என்ன? துர்வாசனை வரும் அல்லவா? அப்போ என்ன ஆச்சு? அங்கே கெட்டு போச்சு. சரி, அதில் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறீங்க, அதில் என்ன தெரியும்? அவ்வளவும் கிருமிகள்.
அந்த கிருமிகள் வந்து அந்த கெட்டு போனதை சாப்பிடும். நாம சுத்தம் பண்ணல, அது சுத்தம் பண்ணுது. புரியுதுங்களா? இப்போ ஒரு நாய் செத்து கிடக்குது, 2 நாள் கழிச்சு பாருங்க அதுல புழு வந்துடும். இந்த புழு என்ன பண்ணுது? நாயை சாப்பிடுது. சாப்பிட்டு 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 கடைசியில் அது செத்து போயிடும். புரியுதுங்களா? அதுவும் செத்து போயிடும் சாப்பிட்டு. கடைசி ஒரு நாள் நாயை காணாது. அப்போ புழு எதுக்கு வந்தது? நாயை சுத்தம் பண்றதுக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள என்ன வந்துடுங்க? கிருமிகள் உண்டாகி நம்ம உடல் செல்களே சாப்பிடும். அப்போ நோய் கூடுமா கூடாதா? செல்லே கெட்டு போச்சுன்னா உறுப்பு கெட்டு போயிடும்ல. அப்போ நோய் கிருமிகள் எதனால உடம்புக்குள்ள உண்டாகுது? கழிவுகளின் தேக்கம். அப்ப உடல் பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த உணர்வு இருக்கணும். வீட்டை டெய்லி சுத்தம் பண்ணணும், இல்லைன்னா வீட்டில் கிருமி உண்டாயிடும். சமையலறை வேஸ்ட்டை தினசரி கொண்டு குப்பைத்தொட்டில் கொட்டணும். அது மட்டும் அறிவு இருக்குது இல்லை? அறிவு இருக்கா இல்லையா? அதே அறிவு இங்கே இருக்கணும். இப்போ புரியுதா? இப்போ நீங்கள் உடல் பயிற்சி செஞ்சே ஆகணுங்கிறதுக்கு நான் இதை தவிர வேற என்ன சொல்றது? ஒரு சிலருக்கு உடல் பயிற்சி இல்லை, ஆனால் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கழிவு தேங்கலை, ஆனால் அவர்களுக்கு பின்னாடி நோய் வரலாம், அல்லது ஆயுள் குறைந்து போகும். சீக்கிரமா உடல் தளர்ந்து நோய் வராது, ஆயுள் குறைஞ்சு. அப்ப ஆயுளும் நீளணும், நோயும் வரக்கூடாது. அப்ப என்ன ஆகணுங்க? உடல் பயிற்சி செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்ற முடிவுக்கு நாம வந்துடணும். இப்போ எல்லாரும் வந்துட்டீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிருவீங்க. ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை செய்ய முடியல, கொஞ்சம் உறக்கம் தேவைப்பட்டது, தூங்கிட்டீங்க, தூங்கி எழுந்தீங்க, ஒரு அவசர வேலை அன்றைக்கி செய்ய முடியாமல் போச்சு, பரவாயில்ல. ஆனால் செய்யணுங்கிற கருத்து இருந்தால் அன்னைக்கு செய்யலைன்னா மறுநாள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக செஞ்சு. இப்போ உடல் பயிற்சி நாம் செய்தே ஆக வேண்டும். அதுலேயும் நம்ம உடல் பயிற்சி உடலை வருத்தாமலும் குறைந்த நேரத்திலும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இதை விட எளிய பயிற்சி இதுவரையில் கண்டுபிடிக்கல. ஏன்னா நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நம்ம உடல் பயிற்சியை. எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார், இது எப்படித்தான் எல்லா நோயும் குணப்படுத்துதுன்னு தெரியல. எதையோ இப்போ என்னென்னமோ பயிற்சி செஞ்சுருக்கிறாங்க, வைத்தியம் பண்ணியிருக்காங்க, குணமாகலை. நம்ம பயிற்சி செஞ்ச உடனே குணமாகி அற்புதமாக நடக்குது. மகிழ்ச்சியே சொல்லுவாங்க. அது எந்த நோயை குணப்படுத்தும்னா எல்லா நோயும் குணப்படுத்தும். யாருக்கும் தெரியும். நம்ம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம், கை பயிற்சி செஞ்சால் இந்தந்த நோய் குணமாகும், கால் பயிற்சியில் எந்தெந்த நோய் குணமாகும். அது என்னன்னா, எந்த பகுதியில் கழிவு தேக்கத்தை நீக்குகிறதோ அந்த பகுதிக்கான ஒரு பயிற்சி, அவ்வளோதான். அப்போ கைப்பயிற்சி செஞ்சால் எந்தெந்த பகுதியில் உள்ள கழிவு வெளியேறும். அப்போ அதில் வரக்கூடிய நோய்களுக்கு ஒரு பெயர் சொல்லி இது குணமாகும்னு சொல்கிறோம். இப்போ உடம்புல 620 மசில்ஸ் இருக்குது, 206 எலும்பு எலும்புகளுக்கும் மூட்டுகள் இருக்கு. அப்போ எலும்பு மூட்டுகளிலும் தசைகளிலும் தான் கழிவு தேங்கும். நம்ம செய்கிற பயிற்சியில் மூட்டுகளுக்கு அசைவு, தசைகளுக்கும் அசைவு. அப்போ அன்னன்னைக்கு கழிவு. இந்த கருத்து வந்துருச்சுன்னா நீங்கள் உடல் பயிற்சி செய்து விடுவீர்கள். ஒருவேளை கொஞ்சம் கழிவு வெளியேறல,
அதுக்கு வெறும் தனி பயிற்சிகள் இருக்குது. யோகாசனங்களில் சில பயிற்சி இருக்குது. அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர், மசாஜு, வர்மா, நியூரோதெரபி, ஃபிசியோதெரபி, இப்படி சில எல்லாம் இருக்குது. அது தேவையான பண்ணி இதை செய்யுங்க. கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்கள். நோய் குணமாகலை அல்லது முன்னேற்றம் வரல அப்படின்னா வேற எதப்பா செஞ்சுக்கங்க. மகரிஷியே சில பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, தனிப்பயிற்சிகள்னு சொல்லி. அப்போ நம்ம உடற்பயிற்சிக்கு மேலே சில பயிற்சிகள் தேவைப்படலாம். புரிஞ்சுதா? சரி. இப்போ அதே போல் இப்போ உங்களுக்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? இதுதான் நோக்கம். இந்த சிலர் உடற்பயிற்சியே சரியாக செய்கிறது இல்லை. அப்புறம் நான் மனவளக்கலையில் இருக்கிறேன், எனக்கு இன்னும் உடல் நோய் குணமாகலை அப்படின்னா யார் பொறுப்பு? இங்கே செஞ்சால் தானே. இப்போ செய்யணுன்ற ஒரு மனப்பிடிப்பு வந்துடுச்சுல இப்போ. சரி, அடுத்தது காயக்கல்ப பயிற்சி. இது எப்படி ஒர்க் பண்ணுது? காயக்கல்ப பயிற்சியில் ஒன்று நரம்பு ஊக்கம், இன்னொன்று ஓஜஸ். நரம்பு ஊக்கங்கிறது அஸ்வினி முத்திரை, அது மகா முத்திரைன்னு பேர். 72,000 நாடி நரம்புகளையும் சுருக்கி சுருக்கி விடுறோம், சுருக்கிறோம், இருக்கிறோம். அப்போ என்ன நடக்கும்னா, இந்த நரம்பு செல்கள் இருக்குது பார்த்தீங்களா, நியூரான் செல்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அதாவது நரம்பு செல்லுகள் அது ஒரு நெருக்கமாக இருக்கணும். 2 செல்லுக்கு இடையே ஒன்று கவ்வி பிடிக்கணும். அந்த கேப் அதிகமாகிடுச்சுன்னா வீக், நரம்பு தளர்ச்சி, தளர்ந்து விடுகிறது, கவ்வி பிடிக்கணும். இப்போ மீண்டும் சொல்கிறேன், இது காந்த ராடு, ஊசி தொங்க விடுறீங்க, மேலே இருக்கிற ஊசி ஒன்று கவ்வி பிடிக்கும், கீழே வர வர லூஸாக. அப்போ கவ்வி பிடிக்கல, ஏன்னா இங்கே காந்த சக்தி குறைஞ்சிருக்குது. அது மாதிரி இது வீக். இப்போ அஸ்வினி முத்திரை பண்ணும்போது அந்த நரம்பு செல்களுக்கு உள்ள இடைவெளி இருக்கு பாருங்க, அது நெருங்கும், கவ்வி பிடிக்கும். அப்போ நரம்புகளில் தான் நம்முடைய ஜீவகாந்தம் ஓடுது. அப்போது அது இந்த அழுத்தம் போதிய அழுத்தத்தோடு போகும். அப்போ தான் எல்லா உறுப்புகளுக்கும் உடல் செல்லுகளுக்கும் காந்த சக்தி போய் சேரும். காந்த சக்தி எதில் ஓடுது? நரம்பு. இப்போ மின்சாரம் இங்கே வயரில் ஓடுற மாதிரி நம்ம உடம்புல ஜீவகாந்தம் எதில் ஓடுதுங்க? இந்த மின்காந்தம் வயரில் ஓடுற மாதிரி ஜீவகாந்தம் எதில் ஓடுது? இப்போ நரம்பு வலுவாக இருக்கணும்ல. இப்போ நீங்கள் வீட்டில் வயரிங் பண்ணுறீங்க, எந்த மாதிரி வயர் போடணும்னு சொல்கிறீங்க? நல்ல காப்பர் வயர் அல்லது ஐஎஸ்ஐ குவாலிட்டி, நல்ல தரமான வயர். அப்போ தான் அந்த காந்த சக்தி வீணாகாமல் அந்தந்த கருவிகளுக்கு போகும். இப்போ உங்களுக்கு தெரியும், சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வயரிங் பண்ணி ஒரு 50 வருஷம் ஆச்சு, பார்த்தீங்கன்னா கரண்ட்டு சரியாக அதிகமாக செலவாகும். நிறைய குறைவாக தான் யூஸ் பண்ணுறோம், மீட்ரு நிறையா ஓடுது, கரண்ட்டு சார்ஜ் நிறையா ஆகுது. அப்போ ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? இந்த வயரெல்லாம் வீக் ஆகி போச்சுங்க, அதில் லீக்கேஜ் இருக்குது, இங்கே வயரிங்கை மாற்றுங்க, சரியாக போங்க, புது வயர் போடுங்க. புரியுதில்ல? அப்போ இங்கே நரம்பு தளர்ந்தால் மின்காந்தம் விரயம். அப்போ இங்கே அந்த வயர் தளர்ந்து போச்சுன்னா, இந்த உடம்புல நரம்புகள் தளர்ந்தா ஜீவகாந்தம். இதுதான் நரம்பு தளர்ச்சின்னு சொல்றோம். சரி, நரம்பு எதனாலெல்லாம் தளருது அப்படின்னா, 5 அளவு முறை மீறினா, உணவுல அளவு முறை மீறினா அந்த நரம்புகளுக்கு வேண்டிய சத்து பொருள் இருக்கு பாருங்க, அது கிடைக்காது. அதனால தான் நரம்பு வீக்னஸ், பி காம்ப்ளெக்ஸ்,
நியூரோபியான் அப்படின்னா நிறைய மருந்துலாம் கொடுக்குறாங்க பாருங்க. அப்போது உணவில் அளவு முறை மீறினாலும் நரம்பு தளர்ச்சி வரும். ஒத்துக்கிட்டீங்களா? உழைக்காமல் இருந்தாலும் நரம்புகளுக்கு தளர்ந்துடும், அதிகமாக உழைச்சாலும் நரம்பு தளர்ச்சி. உறக்கம் இல்லாமல் வேலை செஞ்சாலும் நரம்பு தளரும், உறங்கிக்கிட்டே இருந்தாலும் சோம்பேறித்தனத்தில் நரம்பு தளரும். உணவு, உழைப்பு, உறக்கம், அதே போல் பாலுறவு, அதில் தான் மிகப்பெரிய அளவில் நமக்கு நரம்பு தளர்ச்சி வருது. ஏன்னா அதான் நர்வஸ் எனர்ஜி. பாலுறவில் ஈடுபடும் பொழுது நரம்புகளில் தான் இந்த காந்த சக்தி வேகமாக ஓடி அதை வெளியேற்றுது. சரிங்களா? அப்போது அந்த ஜீவகாந்த சக்தி நரம்புகளை புடைத்து கொண்டு வெளியேறுகிறது. அப்போ நரம்பு என்ன ஆகும்? வீக்னஸ். எல்லாருக்கும் தெரியும், வயசுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். கணவன் மனைவி உறவில் ஈடுபட்ட உடனே உடல் முழுவதும் ஒரு சோர்வு வரும். என்ன அர்த்தம்? அப்போ நரம்புகள் மூலமாக காந்த சக்தி வெளியேறதுனால நரம்புகளை புடைத்து கொண்டு வெளியேறுது. அப்போ அதான் நரம்பு தளர்ச்சி. பேப்பர்லாம் போடுறாங்க. யார் மிதமிஞ்சிய பால் உறவில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க? நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது. அப்போ நரம்பு தளர்ச்சிக்கும் அளவு முறை மீறிய பால் உறவுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்போ நம்ம பால் உறவில் அளவு முறை காக்கலைன்னா என்ன ஆகிடுங்க? நரம்பு தளர்ச்சி வரும். சரிங்களா? உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு. அடுத்ததுங்க எண்ணம். இப்போ சொன்னோம்ல, சினம், கவலை, பொறாமை, வஞ்சம், அச்சம், துக்கம், இதில் இருந்தீங்கன்னா நரம்பு என்ன ஆகும்? வீக்கா. டென்ஷன், நரம்பு புடைக்குது இல்லை? சினம், கவலை எல்லாம் ஒன்று தான். தன் மீது கொண்ட சினத்துக்கு பேர் கவலை. அப்போது பயம் இல்லையா, பொறாமை, இது போன்ற உணர்வுகள் வரும்பொழுதெல்லாம் நரம்பு என்ன ஆயிரும்? வீக்காய். இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சா? உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த ஐந்திலும் மனிதன் அளவு முறை மீறும் போது நரம்பு தளர்ச்சி வருகிறது. நல்லா புரியுது. அப்போ இப்போ இதுக்கு என்ன ரெமெடி? இனி அளவு முறை காக்கணும். சரி, ஏற்கனவே வீக்காகி போச்ச, அதை என்ன பண்றது? அதுக்குத்தான் நரம்பு ஊக்கம், அஸ்வினி முத்திரை. குதிரை சாணம் போட்ட உடனே அதனுடைய அந்த சாண துவாரத்தை, சாணம் வெளியிருக்கிற துவாரத்தை சுருக்கி விடுது, நல்லா சுருக்குது. நாம மலத்துவாரத்தை சுருக்குது. அவ்வளோ ரெண்டு ஒன்று. அந்த மசில்ஸில் தான் 72,000 நாடி நரம்புகளும் வந்து முடியுது. அப்போ இந்த பகுதியை சுருக்கி விட்ட உடனே 72,000 நரம்புகள்லையும் இங்கே இழுத்து விடுது பார்த்தீங்களா? அப்போ அந்த கேப் என்ன ஆகுது? 2 செல்களுக்குள்ள இருந்த இடைவெளி நெருங்கி விடுகிறது. இப்போ நரம்பு பலம். இப்போ நூல் இருக்கு, நூலை முறுக்கும் போது அவருடைய நீளம் குறையும், நூல் என்ன ஆகுது? பலம். புரியுதுங்களா? அதான் நரம்பு முறுக்கு. நூலை முறுக்கும் போது நூலுக்கு பலம். இப்போ நரம்பை முறுக்குனா தான் சொல்றாங்க, இளமையில் நரம்பு முறுக்கு, வயோதிகத்தில் நரம்பு தளர்ச்சி. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க அஸ்வினி முத்திரை போடுறதுல நமக்கு எப்படி நரம்பு தளர்ச்சி நீங்குது, நரம்பு எப்படி தளருது, புரிஞ்சு போச்சா? சரி, இதை பயிற்சி செய்யும்போது அப்போ நரம்பு மண்டலம் முழுவதும் பலம் அடையும். இந்த நரம்பு மண்டலத்தில் தாங்க சுரப்பிகள் இருக்கு.
நம்ம உடம்புல நிறைய சுரப்பிகள் இருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க, பால் சுரப்பிலிருந்து செக்ஸ் கிளாண்ட் இருக்கு, அட்ரினல் கிளாண்ட் இருக்கு, பேங்க்ரியாஸ்ன்னு ஒன்று இருக்குது, கணையம், தைமஸ், தைராய்டு, பேராதைராய்டு, பிட்யூட்டரி, பீனியல், இப்படிலாம் இருந்தாலும் கூட இன்னும் ஏராளமான சுரப்பிகள் இருக்கு. ஒருத்தருக்கு வாந்தி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சில சுரப்பிகள் இருக்கு. பேதி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சில தும்மல் வரணும்னா அதுக்கு ஒரு சுரப்பி இருக்குது. இப்படி உடம்புல ஏராளமான சுரப்பிகள் இருக்கு. அந்த சுரப்பிகள் எல்லாம் சில சுரப்புகளை சுரக்கின்றன. சுரப்புன்னா அதுதான் ஹார்மோன்ஸ் என்சைம். அது எப்படி சுரக்குது அப்படின்னா, ஜீவகாந்த சக்தியை அது இந்த சுரப்புகளாக மாற்றுது. ஜீவகாந்த சக்தி தான் சுரப்பாக மாறுது. அப்போ அதுக்கு அந்த சுரப்பிகள்லாம் நல்லா வலுவாக இருக்கும். அங்கே காந்த சக்தி வந்து நல்லா குவியணும். அப்போ அது வலுவாக இருந்ததுன்னா குவியும். அதுக்கு தான் நரம்பு. அப்போ அஸ்வினி முத்திரை போட்டிங்கன்னா எல்லா சுரப்பிகளும் சீராக இயங்கும். அங்கே சுரக்கக்கூடிய சுரப்புகளெல்லாம் தரமாக இருக்கும். இப்போ சிலருக்கு வந்து குழந்தை பேர் பிரச்சனை, காயக்கல்ப பயிற்சி செஞ்ச உடனே குழந்தை பேர் வருது. இது எப்படி? குழந்தை பேருக்கு எது சம்பந்தப்பட்டது? சுரப்பிகள். இப்போ அஸ்வினி முத்திரை போட 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 அந்த சுரப்பிகள் என்ன பண்ணுதுங்க? பெர்ஃபெக்டாக வேலை. இப்போ அந்த ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் பெர்ஃபெக்டாக சுரக்குது, குழந்தை பேர் வந்துடும். இதில் நமக்கு ஒரு தெளிவான அறிவு இருந்தால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், காயகல்பம் பண்ணுங்க, குழந்தை பேர் உண்டாகும். இதில் வேற சிலர் காயகல்பம் செஞ்சால் அந்த வித்து குழம்பு மூளைக்கு ஏறிடும், அது அப்புறம் கன்சீவ் ஆகாது. இதெல்லாம் மாணவர்களே, நீங்கள்லாம் இப்போ காயகல்பம் பண்ணாதீங்க, குழந்தை பெற்ற பிறகு செஞ்சுக்கலாம். வேற கம்ப்ளீட்லி ராங். கிடையவே கிடையாது. தாராளமாக செய்யலாம். சிலருக்கு அந்த கவுண்ட்ஸு குறைவாக இருக்குது, மோட்டிலிட்டி குறைவாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் பிரச்சனையாக இருக்குதுன்னா இந்த உறவின் போது மட்டும்தான் ஓஜஸ் மூச்சு போடக்கூடாது, மொத்த நேரம்லாம் போடலாம். புரியுதா? இல்லை நீங்கள் ஓஜஸ் மூச்சே வேண்டாம், வீக்காக இருந்தால் வேண்டாம், நல்லா இருந்தால் தாராளமாக போடலாமே. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நரம்பூக்கம் எல்லாருக்கும் அவசியம், நரம்பூக்கம் தான் முக்கியம். அப்போ மகிழ்ச்சியாக சொன்னாங்க, உங்களுக்கு அப்படி ஏதாவது மகப்பேறு பிரச்சனை இருக்குதா, ஓஜஸ் மூச்சு வேண்டாம், அஸ்வினி முத்திரை போடுங்க. அதையும் விட்டுட்டீங்கன்னா அப்போ பயமே இல்லை. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இந்த நரம்பூக்க பயிற்சி செய்கிறதுனால சுரப்பிகள் எல்லாம் சரியாக வேலை. அப்போ ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பால் உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உறுப்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எதுங்க? காயங்கள். சரியா? இது நரம்பு ஊக்கம். காயகல்பத்தில் அஸ்வினி முத்திரை போடுறதுனால என்ன நன்மைங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு முடிவுக்கு வருவீங்க. இனியாவது ஒழுங்காக செய்யணும்னு ஒரு முடிவு. இவ்வளவு நாள் ஏதோ ஏனோ தானு செஞ்சுருப்போம், செய்யாமல் கூட விட்டுருப்போம். இப்போ தான் தெரியுது, இது இவ்வளோ விஷயம் இருக்குதா, அப்போ நான் ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு. இது அஸ்வினி முத்திரை. அடுத்தது ஓஜஸ் மூச்சு. இப்போ ஓஜஸ் மூச்சு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சால் தானே செய்வீங்க. இந்த அஸ்வினி முத்திரை போடும்போதே அந்த
கருமையத்தில் இருக்கிற வித்து குழம்பு ஓஜஸ் அலையாக மாறும். கருமையம்னா என்னது? அதுக்கு உறுப்பு சம்பந்தப்பட்டது அல்ல. கருமையம்ங்கிறது உடலுக்கு மையப்பகுதி, சீவகாந்த மையம். சீவகாந்தம் சுழலுது, அப்போக்கு ஒரு மையம் இருக்குமில்ல, அந்த சீவகாந்த மையத்தில் வித்து குழம்பு இருக்கு. வித்து குழம்பு எப்படி இருக்கும்னா அதுக்கு பேர் பிளாசம். நம்ம ஒவ்வொரு செல்லுலேயும் பிளாசம் இருக்கு. ஒரு செல் இருக்கு, அதுக்கு மத்தியிலையும் பிளாசம் இருக்கும். அதோடைய செல் மெம்பரன்னு சொல்லுவாங்க. அந்த அவுட்டர் வால், அதாவது இப்போ இந்த இரும்பு இருக்கு, இரும்புக்கு இங்கே நிக்கல் கோட்டிங் போட்டிருக்கோம் பாருங்க, இது மாதிரி இது செல் மெம்பரன். இதில் இருக்கிற பிளாசத்துக்கு பேர் தான் எக்டோபிளாசம். இது எல்லா செல்லிலும் இருக்கு. அந்த பிளாசம் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா உடலுக்கு மையப்பகுதியில். இங்கே ஒவ்வொரு செல்லிலும் இருக்கு கோட்டிங் கொடுத்த மாதிரி, இரும்புக்கு கோட்டிங் கொடுத்துருக்கு. அப்போ எதை பாதுகாக்குது? இது செல்லை பாதுகாக்கு. ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, செல்லுக்கு உயிர் எங்கே இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ் அதை எடுத்துட்டாங்க ஒரு செல்லில். செல்லு சாகலை. அந்த புரோட்டோபிளாசம் இருக்கு பாருங்க, எக்டோபிளாசம், செல் மெம்பரன், அதை எடுத்தாங்க, செல்லு செத்து போச்சு. விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ ஒரு செல்லுங்கிறது ஒரு ஜீவன். அதுக்கு வித்து குழம்பு எங்க இருக்குது? எக்டோபிளாசம். அதான் மூளை. இப்போ நமக்கு மூளை செத்து போச்சுன்னா எல்லாம் செத்து போச்சு. மூளை சாகு, உள் உறுப்புகள் எல்லாம் நின்று போகும், இயக்கம். அது மாதிரி மெம்பரன்கிறத மெம்பரேன்னு கூட சொல்லுவோம். ஒவ்வொரு செல்லுக்கும் மூளையாக இருப்பது எது? அந்த எக்டோபிளாசம். அதில் தான் வித்து குழம்பு இருக்கு. இந்த வித்து குழம்பு மூளை செல்களில் தான் அதிகமாக இருக்கு. அதனால தான் மூளை செல்கள் 100 வருஷத்துக்கு வாழுது. மற்ற உடல் செல்கள்லாம் சில நாட்கள்லேயே. லிவர்லாம் கூட போன வருஷம் இந்த லிவர் இப்போ இல்லை நம்மகிட்ட. நம்ம மூளை செல் அப்படி இல்லை, 100 வருஷத்துக்கு. அதனால தான் 100 ஆண்டு வாழ்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. 100 வருஷம் மனிதன் வாழ முடியும் அப்படின்னு. இப்போ இந்த வித்து குழம்பு எக்டோபிளாசம் ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கு, மூளை செல்லுலேயும் இருக்கு, அங்கே அதிகமாக இருக்குது. அந்த வித்து குழம்பு நம்ம உடம்புக்குள்ளே எங்கே ஸ்டாக் ஆகிருக்குதுங்க? மூலாதாரத்தில். மூலாதாரம்னா என்ன படிச்சிருக்கிறோம்? கருமையம். சிவகாந்தத்துக்கு ஒரு மையம். அப்போ சிவகாந்த மையத்தில் என்ன இருக்கும்? உயிர் துகள்கள், வித்து குழம்பு. அதான கெட்டியான பொருள். அப்போ உடலுக்கு மூலப்பொருளாகிய வித்து குழம்பு, உயிருக்கு முதல் புள்ளியாக உயிர் துகள்கள், மனதுக்கு மூலப்பொருளாகிய காந்தம், எல்லாம் எங்கே இருக்குது? உடலுக்கு மையம். அப்போ அங்கே இருக்கிற வித்து குழம்பு அஸ்வினி முத்திரை போடும்போது அது ஓஜஸ் அலையாக மாறுகிறது. எது மாதிரி? இப்போ தண்ணியை கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணி என்னவா மாறுது? ஆவியாக. தயிரை கடந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு பகுதி வெண்ணையாக மாறும். வெண்ணையாக மாறின உடனே மேலே வந்துடுது, லேசாகிடுது. தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா ஆவி மேலே. அது மாதிரி அஸ்வினி முத்திரை பண்ணும்போது அந்த வித்து குழம்பு ஓஜஸ் அலையாக மாறுகிறது. அந்த ஓஜஸை தான் மூச்சு மூலம் எங்கே கொண்டு வரோம்? பீனியல் சுரப்பி, மேல் மூளை, அப்புறம் உடல் சுரப்பி முழுவதும். பீனியல் சுரப்பிக்கு வந்த உடனே அங்கே கொஞ்சம் ஸ்டாக் ஆகும். அது என்ன ஆகும்? அதுதான் அமுதமாக மாறுகிறது.
இங்கே ஸ்டாக்கு வைக்க 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 அது அங்கேயே இருக்கணும், திரும்ப கீழே இறங்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அங்கே இருப்பு வைக்க 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 அது அமுதமாக மாறும். அமுதம்னா என்ன? அது நம்ம உடல் செல்லுகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் உடைய ஒரு பொருள். அப்போ உணவு தேவைப்படுமா? அதான் வித்து அமுத ரசமாக மாறிடுச்சுன்னா உணவு தேவையில்லை. இப்படி தான் பலர் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. டிவியில் கூட ஒருத்தர் காமிச்சாங்க, 40 வருஷமாக சாப்பிடாமல் இருக்கிறார். அவர் சொன்னார், எனக்கு வித்து என்னவாயிடுச்சு, அமுதமாக மாறிடுச்சு, நான் சாப்பிட்றதில்ல, எனக்கு அப்படியே அமுதம் சுரப்புறது தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் பேட்டி கொடுத்துருந்தார். 5 வயசுலேருந்தே ஆன்மீக சிந்தனைக்கு போயிட்டு, கல்யாணம் பண்ணிக்கல, உழைச்சி பொருள் ஈட்டுறது அந்த வேலையெல்லாம் இல்லை. அவர் வேதங்கள் எல்லாம் படிக்கிறது, அந்த ஆன்மீக நாட்டத்திலே வாழ்கிறாரு, எல்லா மக்களுக்கும் தொண்டு செய்கிறாரு, திருமணம் செஞ்சுக்கல, புலனின்பங்களை அனுபவிக்கலை. அப்போது அவர் சாப்பிட்ட சாப்பாடு, முதல்ல சாப்பிட்டது என்ன ஆச்சு, அமுதமாக மாறி போச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, சாப்பிடவே தேவை. இப்படி தான் பேட்டி கொடுத்தாரு விஜய் டிவியில். புரியுதுங்களா? இதுதான் வித்து அமுத ரசமாய் மாறும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த வித்து குழம்பு மூளை செல்களில், அதாவது பீனியல் சுரப்பியில், அதாவது பேர் என்ன சுரப்பிங்க, அமுத சுரபி, அமுத கலசம். அந்த அமுத சுரபியில் வித்து குழம்பு இருப்பான உடனே அது என்னவா மாறிடுது, அமுதமாக. அமுதமாக மாறின உடனே அது நாளமில்லாத சுரப்பி நேரடியாக ரத்தத்தில் கலந்துடும். ரத்தத்தில் கலந்துட்டா அப்புறம் உணவு தேவையா, உணவு ரத்தத்து தானே போகுது. அமுதமே ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா உணவு தேவையில்லை. சரி, இப்போ மேல் மூளைக்கு வருது பாருங்க. அந்த வித்து குழம்பு என்ன ஆகும், மேலே வந்த உடனே உயிர் சக்தி அங்கே நிறையா பிடிச்சி வைக்கும், காந்த உற்பத்தி அங்கே கூடும். இப்போ காந்த சக்தி இங்கே குவியும். வித்து குழம்பு எங்கே இருக்குதோ அங்கே என்ன வந்துடும், உயிர் சக்தியை பிடிச்சி வைக்கும், காந்த சக்தியும் கூடும். இப்போ காந்த சக்தி கூடின உடனே மேல் மூளை நல்லா வேலை செய்யும். அதான் அறிவு, சிந்தனை. மேல் மூளை எதுக்கு, ஆன்மீக சிந்தனை, தெய்வீக சிந்தனை. தான் பால் உணர்வும் ஆன்மீகம். அதுக்கு தான் பால் உணர்வை கட்டுப்படுத்தி ஆன்மீக சிந்தனையில் ஈடுபடணும். அதுக்கு தான் விரதங்கள்லாம் எல்லா மதத்திலையும் இருக்கு. பால் உணர்வை நிறுத்திடுறாங்க, ஆன்மீக சிந்தனை வரலையே. இப்போ ஐயப்ப பக்தர்கள் பால் உணர்வு செயலை நிறுத்திட்டாங்க 2 மாதத்துக்கு. இவங்க கோயிலாக போகிறாங்க, அப்படி ஜாலியாக போய் போயிட்டு வேண்டிட்டு ஆசைகள் நிறைவேறணும், கஷ்டங்கள் விலகணும், துன்பங்கள் விலகணும், ஆசைகள் நிறைவேறணும், வேண்டது தானே வந்திருக்காங்க. யாராவது ஆன்மா பற்றி சிந்திக்கிறதுக்கு வந்தாங்களா? எது ஆன்மான்னு சிந்திச்சாங்களா? ஒருத்தரும் சிந்திக்கிறாங்களா? என்ன கேளுங்களேன். இப்போ இந்த கோயிலுக்கு வர்றாங்க, இப்போ கேட்கலாமா, ஐயப்ப பக்தர்கள் வந்தவங்க ஆன்மா எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்கலாமா? ஒருத்தரும் வரல. அப்படி வர்றதா இருந்தால் எங்கே வந்துடுவான், அறிவு திருக்கோயிலுக்கு வந்துடும். அப்போ பால் உணர்வும் ஆன்மீகமும் ஏன் வச்சாங்க? பால் உணர்வை கட்டுப்படுத்தி ஆன்மீக சிந்தனையில் ஈடுபட்டால் எளிதாக ஆன்மாவை அறியலாம், மூளை நல்லா வேலை செய்யும். இப்போ மனவளக்கலையில் ஏன் காயக்கல்பம் கொடுத்துருக்குறோம்? இது ஆன்மீக கல்வி. அப்போ காயக்கல்பம் பண்ணி ஆன்மா பற்றி சிந்திக்கும்போது நமக்கு எளிதாக விளங்கிவிடும். மகிழ்ச்சியே சொல்லுவாங்க, யாராவது மனவளக்கலைக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஆன்மீக சிந்தனையே வரமாட்டேங்குது, அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி
இந்த காயக்கல்பத்தை கற்றுக் கொடுத்துருங்க. அவங்க காயக்கல்பம் செஞ்சாலே தானாக ஆன்மீக சிந்தனை வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ரைட். இப்போ இது மேல் மூளைக்கு வந்தால் ஆன்மீக சிந்தனை. இப்போ பீனியல் சுரப்பில் மனோன்மணியில் இருப்பானா அமுதமாக மாறிடும். உடல் செல்லுகளில் பரவ விடுறாம அது எதுக்கு? இதுக்குன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு செல்லுலேயும் சீவகாந்தம் உற்பத்தி ஆகிறது. எவ்ரி செல் இஸ் எ ஜெனரேட்டர் ஆஃப் பயோமேக்னெட்டிக் எனர்ஜி. ஒவ்வொரு செல்லுலையும் உற்பத்தி ஆகுது. சீவகாந்தம் எப்படி உற்பத்தி ஆகுது? உயிர் துகளுடைய சுழற்சி. அப்போ உயிர் துகள்களை நம்ம உடம்புல பிடிச்சி வைக்கணும், அப்படிதானே? உடல் செல்களால் ஆனது. இப்போ உடம்புல பிடிச்சி வைக்கணும்னா எதில் பிடிச்சி வைக்கிறோம்? செல்களில் பிடிச்சி. அது உடம்புக்குள்ள நிற்குமா? பொதுவாக ஓடிடும். அது ஓரளவில் ஒரு வேகம் இருக்குது. வேகம் அதிகமானால் நிற்காது. இப்போ கோபம் வருது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் சக்திகள்லாம் எங்கே ஓடிடுங்க? வெளியில் ஓடும். இப்போ நார்மலாக சாதாரணமாக இருக்கும்போது உடம்புக்குள்ளே சுழலும். அப்பவும் அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு என்ன வேணும்? வித்துக்குழம்பு வேண்டும். இப்போ எப்படி பாருங்க, இரும்பு கோட்டிங் போட்டிருக்கீங்க, நிக்கல், அப்போதான் இது சீக்கிரம் அழியாது, பளபளன்னு இருக்குது. அதே மாதிரி நம்ம உடல் செல்களுக்கு ஒரு கோட்டிங், எக்டோபிளாசம். அது கூட கூட தான் தேஜஸ். இப்போ நல்ல காயகல்பம் பண்ணுறவங்களுக்கு உடம்புல என்ன விடாதுங்க? சுருக்கம் வராது, முகத்தில் சுருக்கம் வர்றதில்ல, உள் உறுப்புகளில் பள்ளம் விடாது. இது என்னன்னு சொல்கிறீங்க? தேஜஸ்ங்கிறீங்க. அப்போது தேஜஸுக்கு எது காரணம்? ஓஜஸ். அப்போ இந்த ஓஜஸ் மூச்சு போடும்போது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு கோட்டிங் அமைஞ்சு உடம்புல ஒரு பளபளப்பு இருக்கும், உறுப்புகளில் பள்ளம் விடாது. அப்போ உறுப்புகள் சீக்கிரம் அழியுமா? இது இப்போ தான் ஆயுள் கூடுதுங்க. ஒவ்வொரு செல்லும் சீக்கிரமாக தளர்ந்து போகாது. செல்கள் அழியும், புதிய செல் வரும், ஆனால் அதனுடைய ஆயுள் நீளம் கூடும். புதிய செல்களுக்கும் நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், யங் செல்ஸ். அப்போ ஆயுள் நீளுது. சரிங்களா? அப்போ நரம்பு வலுவாக இருந்தாலும் ஆயுள் நீளும். நரம்புகள் பிடிச்சி வைக்கும். அதான் நரம்பு ஆயுளுக்கு சம்பந்தப்பட்டது. ஆயுள் காரகன் சனி. சனியினுடைய காந்தாலே நம்ம உடம்புல எதோடு தொடர்புடையது? நரம்பு. புரியுதுங்களா? அப்போ ஆயுளுக்கும் நரம்புக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆயுளுக்கும் செல்களில் இருக்கிற வித்துக்குழம்புக்கும் சம்பந்தம் இருக்கு. எக்டோபிளாசம். அதான் ப்ரொடெக்டிவ் ஃப்ளூயிட், புரோட்டோபிளாசம். ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது செல்களுடைய அழிவை. அப்போ ஏன் உடல் முழுதும் பரவ விடுறான்னு தெரிஞ்சிட்டீங்களா? இப்போ செல்களுடைய ஆயுள் கூடும். அப்போ அந்த ஒவ்வொரு செல்லுலேயும் வித்துக்குழம்பு கூட 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 உயிர் துகள்களை அதிகமான அளவில் உடம்புகளை பிடிச்சி வைக்கும். அப்போ காந்த உற்பத்தி கூடிய. அப்போ சீவகாந்த உற்பத்தியை பெருக்கிக்கிறதுக்கு உடல் முழுவதும் பரவ விடணும். செல்களுடைய ஆயுள் காலத்தை நீட்டிச்சுக்கிறதுக்கு உடல் முழுவதும் பரவ. இப்போ தெரிஞ்சு போச்சா? இப்போ நல்லா தெளிவாக இருக்கு பாருங்க. இவ்வளவு தாங்க உடல் காயக்கல்ப பயிற்சி. அப்போ இதில் பால் சுரப்பி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே உயிர் அணுக்கள் கருமுட்டை உண்டாகுது, அது செலவாகுது. ஆனால் அங்கே எரிப்பு நமக்கு எங்கே இருக்குது? கருமையத்தில். இப்போ பால் உறவில் ஈடுபடும் போது செலவாகும். அது மிச்சமாக இருக்கிறது செலவாகத்தான் செய்யும். ஒரு அளவோடு செலவு இல்லைன்னா அளவுக்கு மேலே செலவு பண்ண. இங்கே கீழே வருது, கீழே வர்றதை செலவு பண்ணால் பரவாயில்ல.
அதுக்கு மேலே செலவு பண்ணும்போது மூளையில் இருக்கிற இருப்பு வச்சிங்க பாருங்க, அது கீழே வந்து. இப்போ நீங்கள் சேமித்து வைக்கிறீங்க, மாதமானா ஒரு 1000 ரூபா பேங்கில் போட்டு வைக்கிறீங்க, அது சேமிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கு. மீதி உங்களுடைய இப்போ 10,000 ரூபா செலவு வருமானம், 9,000 செலவு பண்ணுறீங்க, ரைட். ஒரு மாதம் அதிகமான செலவு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கே இருந்து எடுத்துருவீங்க? பேங்கு அங்கே போட்டதெல்லாம் எடுத்துருவீங்க. அதே போல் மூளையில் இருப்பு வைக்கிறீங்கல்ல, காய்கல்பம் பண்ணி ஓஜஸ் மூச்சு போட்டு போட்டு அங்கே ஸ்டாக் ஆகும். ஒருவேளை நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிட்டீங்கன்னா, கீழே வந்ததை மட்டும் செலவு பண்ணால் பரவாயில்ல, கீழே வரும், ஓரளவில் வரும். அதிகமாக செலவு பண்ணும்போது மேலே இருக்கிற ஸ்டாக்கும் கீழே வந்துடும். அப்போ அது அமுதமாக மாறுமா? அமுதமாக மாறிடுச்சுன்னா அதில் தாங்க எல்லா சத்துக்களும் இருக்கு, பயோகெமிக்கல்ஸ். அப்போ உடலில் ரசாயன குழப்பம் வந்தால் தானே நோய் வருது. அப்படின்னா என்ன? சில சத்துக்கள் இல்லாமல் போச்சு, சத்து குறைஞ்சி போச்சு, அதானே நோய் வருது, சத்து குறைபாடுங்கிறீங்க. அப்போ காயகல்பம் பண்ணி வித்து அமுத ரசமாக மாறினவங்களுக்கு ரத்தத்தில் எல்லா ரசாயனங்களும் வந்துடும். அப்போ நோய் வருமா? இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் காயகல்ப பயிற்சி செய்யாத இருப்பீங்களா? கடுமையா குறை சொல்றாரா? என் மகரி சொல்லலையா? சரி, இப்போ அது யாரும் சொல்றாங்க கண்டுபிடி. இப்போ நானும் தான் சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க, விவரம் தெரிஞ்சவன் சொல்றான், ஒரு டாக்டர் சொல்றாருன்னு நம்ம நம்புறோம். புரியுங்களா? எல்லாருக்கும் எவனுக்கு இது புரியுதோ. இப்போ நான் சொல்றேன் வேத சுப்பையா சொல்றாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அந்த டாக்டர் சொல்றாருன்னு தானே சொல்றீங்க. ஏன்? அவர் டிவியில் வந்து பேசி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. வேத சுப்பையாவை தெரியாது. சுஜி சிவன் சொல்றாருன்னா நம்புறான், வேத சுப்பையா சொல்றாருன்னா நம்ப மாட்டேன். ஏன்னா என்ன தெரியாது. அப்போ என்னை யார் தெரிய வைக்கணும்? நீங்கள் தான் தெரிய வைக்கணும். எவரெஸ்டில் தூக்கி வைங்க, எல்லாருக்கும் தெரியும். என்ன புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போது காயகல்ப பயிற்சி வேதாத்திரி மகரிஷி இதை டெவலப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன்னா யார் சொல்கிறது? வேதாத்திரி சொல்கிறார். டாக்டர் சொல்கிறாருன்னு சொல்கிறோம், வேதாத்திரி சொல்கிறாரு. வேதாத்திரி மகரிஷி இன்னும் தெரியல நிறையா பேருக்கு. இப்போ மகரிஷியை தெரிய வைக்கணும் வேதாத்திரியாம் அப்படின்னு. புரியுதுங்களா? ரைட். இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சு போச்சா? காயகல்ப பயிற்சி எப்படி நமக்கு ஆயுளை நீட்டிக்குது, அந்த வித்து குழம்பு உடம்புல நல்ல அழுத்தமான உடனே உயிர் துகள்களை பிடிச்சு வைக்குது. அப்போ ஜீவகாந்த உற்பத்தி கூடிவிடும். இப்போ ஜீவகாந்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணலாமில்ல? அப்போ உடல் பயிற்சி செஞ்சால் எப்படி ஜீவகாந்த அழுத்தம் கூடுது, காயகல்ப பயிற்சி செஞ்சால் ஜீவகாந்தம் எப்படி அழுத்தம் கூடுது பார்த்துட்டோம். அடுத்தது தவம். தவத்தில் என்ன நடக்குது எல்லாருக்கும் தெரியும். தவம் செய்யும்போது ஜீவகாந்த செலவு குறையும். அப்போ தவம் செஞ்சு மன அமைதியாக இருக்கும்போது, ஆல்ஃபா தீட்டா டெல்டாவில் இருக்கும்போதே ஜீவகாந்தம் நம்ம உடம்புல கூடிடுது. கூடின உடனே அப்போ நம்ம ரத்தத்தில் ரசாயன மாற்றங்கள் வரும் இல்லை, இந்த ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக சுரக்கும் இல்லை. இதைத்தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுறாங்க. தவம் செஞ்ச பிறகு ஒன்று ரத்தம் எடுக்கிறாங்க. இந்த 2 ரத்தத்துலேயும் ரசாயனம் கூடியிருக்கு, 2வது எடுத்த ரத்தத்தில். அப்போ தவம் செய்யும்போது
உடம்புல ரசாயன மாற்றங்கள் மேம்படுகின்றன பொருள் ஆயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, விழிச்சிருக்கும் பொழுது நம்ம மன அலையை குறைச்சி பழகிறதுனால இந்த உணர்ச்சி வயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வருது பாருங்க, தீய குணங்கள். இந்த சந்தர்ப்பம் இப்போ பேராசை, சினம், பஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அவமதிப்பு, முறையற்ற பால் கவர்ச்சி, அவசியமற்ற பயம், அதிகார போதை, இந்த உணர்வுகள் வரும்பொழுது தான் மன அலை என்ன ஆகுதுங்க, கூடுது. அப்போ இந்த உணர்வுகள் வரும்போது மன அலையை என்ன பண்ணணும், உடனே அது கட்டுப்படணும், அது எழுந்திருக்க கூடாது. அதுக்குத்தான் தவம். அப்போ தவம் செஞ்சு பழகிறவங்க இது கூடாது அப்படின்னு நினைச்சா உடனே மன அலை குறையும். அப்போதான் டென்ஷன் ஆகும். அதுக்கு தான் தவம், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், மனக்கட்டுப்பாடு. மன அலையை நம் விருப்பம் போல் கட்டுப்படுத்துவது. இப்போ ஒன்று சாப்பிடணும்னு தோணுது, சுவையாக இருக்குன்னு தோணுது, ஆனால் நமக்கு சாப்பிட்டா உடலுக்கு கேடு. இங்கே பேராசை வந்துருச்சு. தவம் பண்ணுறவங்களால அந்த மன அலையை என்ன பண்ண முடியும், அப்படி டக்குனு வேண்டாம் அப்படின்னு நினச்சா உடனே அங்கே மனம் கட்டுப்படும். இதுதான் தவம். அப்போ தவம் செய்கிறதுல, தவம் செய்யும்போதே உடம்புல ரசாயன மாற்றம் வரும் ஒன்று. ரெண்டாவது என்ன வருதுங்க, மன கட்டுப்பாடு. அடுத்தது கான்சன்ட்ரேஷன், மனதை ஒருமுகப்படுத்தும். எப்படின்னா மன அலை குறையும். தவம் பண்ணும்போது தான் ஆல்பாவுக்கு வரும், பீட்டா டெல்டாவுக்கு வரும். நீங்கள் உருவத்தை நினச்சி வணங்கினாலோ மந்திரங்கள் சொன்னாலோ இந்த மன அலை குறையாது. அது இப்போ அழுத்தம், ஒலி, சுவை, வாசனையை உணர்ந்து கொண்டிருந்த மனம் ஏதாவது ஒன்றை உணரும். ஒரு உருவத்தை உணரும் அல்லது ஓசையை உணரும். ஒரு உணர்வில் நிறுத்துறது, அதுக்கு பேர் கான்சன்ட்ரேஷன். இல்லை ஓரளவு பலன் கிடைக்கும். அதான் நேற்று கூட அதை பற்றி பேசும்போது சொன்னேன். உருவத்தை நினச்சி வணங்குனீங்கன்னா 1/4 பங்கு பலன், மந்திரம் சொன்னீங்கன்னா 1/2 பங்கு பலன், மூச்சை கவனிச்சா 3/4 பங்குக்கு பலன், உயிரை கவனிச்சா, ஆன்மாவை கவனிச்சா முழு பலன். அதான் ஆலயம் தொழுவது சாலம். இதுக்கு தான் தியானம். அப்போ தியானம் பண்ணும்போது மன அலை குறையும். இப்போ உருவத்தை நினைச்சா அதுக்கு பேர் தியானமா? அது ஒருமுகப்படுதல், கான்சன்ட்ரேஷன் பேர். உயிரை கவனிச்சா தான் தியானம், மெடிடேஷன் பேர். ஆனால் உருவத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் காலத்தால் அது மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகும். அது நீண்ட நாள் ஆகும். இது சீக்கிரம் வந்து எதுக்கு அது பண்ணுவானே, நேரடியாக பயிற்சி பண்ணாமல் உயிரை கவனிக்கலாம. முற்காலத்தில் இந்த பயிற்சி முறை கிடையாது. அதனால் உருவத்தை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மூச்சை கவனிச்சாங்க. சரி, முற்காலத்தில் ஆத்ம தியானம் எளிதல்ல, எங்கோ ஒருத்தருக்கு தான் கிடைச்சது. இப்போ எல்லாருக்கும் கிடைக்குதே, அப்புறம் எதுக்கு உருவ தியானம்? மந்திரம் எதுக்கு சொல்லணும், மூச்சை எதுக்கு கவனிக்கணும்? நேரடியாக எல்லாரும் ஆத்ம தியானம் செய்யலாமே. மகிழ்ச்சி கொடுத்தேன். இப்போ மன அலை குறையும் போது மனதுக்கு ஆற்றல் அதிகம். வச்சுங்களா? அப்போ ஜீவகாந்தம் வந்து என்ன ஆகும், மூளையில் வந்து குவியும். பிட்யூட்ரி, பீனியல், மேல் மூளை, இது துரியம் பண்ணுறீங்கல்ல. அப்போ இந்த மூளையில் வந்து ஜீவகாந்தம் குவியும் போது மூளை செல்கள் எல்லாம் வேலை செய்யும். அங்கே ரசாயன மேம்பாடு நடக்கும். மூளையில் நியூரோபெப்டைன்னு சொல்கிறாங்க, செரட்டோனின், மெலட்டோனின், என்ன பல ஃப்ளூயிட்ஸ் சுரக்கிறதா விஞ்ஞானம் சொல்லுது. இது தியானம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த சுரப்புகள் கூடும், நல்ல தரமாக இருக்கும். அப்போ தான் மூளை வேலை செய்யுது. நல்ல விஞ்ஞான அறிவு, மாணவர்கள் நல்ல மூளைத்திறன், ஐக்யூன்ஸ், இன்டெலிஜென்ஸ், எதையும் புரிஞ்சுக்கிற சக்தி, புதிய படைப்புகள், புதிய சிந்தனை,
இல்லைங்களா? புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது இல்லைங்களா? இளம் விஞ்ஞானிகள்னு எல்லாம் வர்றாங்க. சிலருக்கு இயல்பாகவே இருக்கு. நீங்கள் தவம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்போ தவம் பண்ணாமலே சிலர் 100க்கு 100 மார்க் வாங்குறாங்க. அவங்களுக்கு இப்போ இது அல்ல, அவங்களுக்கு இயல்பாகவே அந்த சக்தி இருக்குது. இல்லை சக்தி குறைவாக இருக்குது, தவம் பண்ணுங்க, சக்தி கூடி. அப்போது தவம் செய்கிறது அந்த மூளைத்திறனை கூட்டும். நல்ல அறிவு கூர்மை, கான்சன்ட்ரேஷன், சிந்தனை. அப்போ ஆன்மீக சிந்தனை, இறைவனை பற்றிய சிந்தனை, விஞ்ஞான சிந்தனை, இதுக்கெல்லாம் வேணுமில்ல. விஞ்ஞான மெய்ஞான சிந்தனைக்கு தவம் அவசியம். இப்போ முதல் தவம், முதல் பலன் என்ன சொன்ன? உடல் நலத்துக்கு. ரெண்டாவது மன கட்டுப்பாடு. மூணாவது மூளைத்திறன். மூளைத்திறன்கிறதா என்னதுங்க? அந்த அறிவு கூர்மை, விஞ்ஞான மெய்ஞான சிந்தனை, சிந்தனை திறன். மூளைக்கு சிந்தனை திறன் கூடும். உடல் நலம், மன கட்டுப்பாடு. அடுத்தது என்னங்க? சிந்தனை திறன். அடுத்தது அந்த மனம் ஆல்ஃபா தீட்டா டெல்டாங்கிற நிலை வருது பாருங்க. ஆல்ஃபாவுக்கு வரும்போதே எண்ணத்துக்கு வலிமை வந்துடும், தீட்டாவில் இன்னும் கூடும். டெல்டா போயிட்டீங்கன்னா 100க்கு 100 போயிடும். அப்போ நீங்கள் ஆல்ஃபா தீட்டா டெல்டா ஆகினி துரியம் துரியாதீதம் போய் அந்த சமாதி நிலையில் இருந்து பழகிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இப்போ புரிஞ்சிச்சா? நினைப்பதெல்லாம் இப்போ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் நேற்று பார்த்தோம். ஏன்னா தவத்தில் டெல்டாவுக்கு போனால் எங்கே போயிடுறோம்? தெய்வ நிலைக்கு போயிடுறோம். அப்போ நினைக்கிறது நடக்குமா நடக்காதா? அதானே சொல்கிறாங்க, புராணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தர் தவம் பண்ணுறார் இறைவனை நோக்கி, அவர் நினைக்கிற வரம் கிடைக்குது. கிடைக்குது இல்லை? என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும். நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ அவன் சிரசு வெடித்து செத்து போகணும், எனக்கு யாராலையும் மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் கூட வரம் கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம்? தவம் செஞ்சால் நீ கேட்கும் வரம் கிடைக்கும். இதைத்தான் என்ன சொல்கிறோம்? நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும். அப்போ தவம் செய்யணுமா இல்லையா? அப்போ தவத்தில் என்ன நடக்குது? காந்த சக்தி அழுத்தம் கூடுது. அதனால தான் இந்த நினைப்பது நடக்குது. மூளைத்திறன் கூடுது, அறிவு கூர்மை, நினைவாற்றல் இல்லைங்களா, மன கட்டுப்பாடு. இது எல்லாத்துக்கும் இப்போ என்ன வேணும்? ஜீவகாந்த அழுத்தம். இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், இந்த 3 செஞ்சா எப்படி ஜீவகாந்தம் நம்ம உடம்புல அழுத்தம் கூடுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்? இன்னையில இருந்தாவது எல்லா பயிற்சியும் ஒழுங்காக செய்யணும் என்கிற ஒரு முடிவு. ஆனால் இது மயான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம் மாதிரி இருக்கப்படாது. அப்படி இருந்தால் மீண்டும் ஒரு நாளைக்கு வகுப்புக்கு வர வேண்டியிருக்கும் என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். இப்போ இடைவேளை.